வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆட்டோகேடில் இந்த இமேஜில் இருக்கிற ட்ராயிங்கை நம்ம 3D மாடலாக போட போகிறோம். ஸோ எந்த சைடில் லென்த் அதிகமாக இருக்கோ அதை ஃப்ரண்ட் வியூவாக சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் வியூவில் போய்ட்டு ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூவில் இருக்க நான் அந்த ப்ரொஃபைலை நான் அப்படியே க்ரியேட் பண்ணுறேன். தென் வியூ கமாண்டுக்குள்ளே போங்க. வியூவில் சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூவை சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லா லைனையும் ஜாயின் பண்ணுங்கள். விசுவல் ஸ்டைலுக்குள்ளே போங்க. விசுவல் ஸ்டைலில் கான்செப்ஷுவல் விசுவல் ஸ்டைலை செலக்ட் பண்ணிவிட்டு தென் எக்ஸ்ட்ரூட் கமாண்டுக்குள்ளே போங்க. EXT ஷார்ட்கட் என்ட்ரு கொடுத்துட்டு உங்களோட ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுங்க. 45 mm டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். இப்போது உங்களுக்கு ஒரு 3D மாடல் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போது ட்ராயிங்கோட பிக்சரை போய்ட்டு பாருங்கள். பிக்சரில் பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் மோர் ப்ரொஃபைல் இருக்கும் பேக் சைடில். இதை நீங்கள் ஃப்ரண்ட் வியூலையும் வச்சு வரையலாம், டாப் வியூலையும் வச்சு வரையலாம். நான் என்ன பண்ணுறேன், டாப் வியூவை சூஸ் பண்ணி வரைகிறேன். டாப் வியூ எனக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? டாப் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் லைன் சூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் லைன் கமாண்டு போயிட்டு லென்த்தில் ஒரு 15, வித்தில் ஒரு 15 கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது வியூவில் போயிட்டு சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் ஜாயின் கமாண்டுக்குள்ளே போங்க. இந்த ஆல் லைன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. நான் ஜாயின் பண்ணாமல் எக்ஸ்ட்ரூட் பண்ணதால் எனக்கு ஷீட்டாக க்ரியேட் ஆகுது. ஜாயின் கமாண்டில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாலிடாக க்ரியேட் ஆகும். செலக்ட் என்டர், அது எவ்வளோ ஐட்டோ அந்த ஐட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிடுங்க. தென் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்டை கொண்டு போய்ட்டு அதோட சென்டரில் வைக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டோட மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடோட ஆப்ஜெக்டை மிட் பாயிண்ட்டை நான் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு சேம் 3D ஆப்ஜெக்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இமேஜில் இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சாலிடும் செப்பரேட்டாக இருக்கும். ரெண்டு சாலிடும் சிங்கிள் சாலிடாக மாற்றுறதுக்கு நீங்கள் யூனியன் கமாண்டை யூஸ் பண்ணணும். ஷார்ட்கட் UNI என்ட்ரு கொடுங்க. ஓவரால் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ஜாயிண்ட் ஆகிடும். சேம் இதே மாடலை நாளைக்கு நான் சப்ட்ராக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.